யூடிவி நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்தியோடு இணைந்திருக்கும் நான் ரெஹானா அசீஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வீடுகளில் தனித்திருந்து சித்திரை புத்தாண்டை எளிமையாக வரவேற்கும் இலங்கை மக்கள். இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் நிறைந்த ஆண்டாக புத்தாண்டு அமைய வேண்டும் என ஜனாதிபதி வாழ்த்து. கோவிட்-19 தொற்றுக்குள்ளான 11 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டனர். ஊரடங்கு நேரத்தில் அடங்க மறுத்த 25,000 பேர் இதுவரை கைது. இன்று மாலை 6 மணி முதல் 24 மணி நேர போலீஸ் விசேட நடவடிக்கை. வெளிநாட்டவர்களிடமிருந்து கொரோனா தொற்று மீண்டும் தலை தூக்குவதாக சீனா தகவல். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மலர்ந்திருக்கும் சித்திரை புத்தாண்டு உலகவாழ் அனைத்து இந்து பௌத்த சகோதரர்களுக்கும் இனியதொரு ஆண்டாக அமைய யூடிவி சார்பில் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர் புதிய ஆண்டு பிறப்பை கொண்டாடும் விழாவாகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றது. இதுவே தமிழ் வருடத்தினதும் கால அளவாகும். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு மீன ராசியிலிருந்து வெளியேறும் போது முடிவடைகின்றது. ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகின்றது. ஆங்கில நாட்காட்டியில் பெரும்பாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கும் தமிழாண்டு சில ஆண்டுகளில் ஏப்ரல் 13 அல்லது 15ஆம் தேதிகளில் தொடங்குகின்றது. நடைமுறைக்கு ஏற்றதாக தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டாடப்பட்டாலும் தமிழ் பஞ்சாங்கங்களில் அந்த நாளில் ஆண்டு பிறக்கும் சரியான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையிலேயே ஆண்டு காலம் கணிக்கப்படுகின்றது. அதற்கமைய சார்வரி தமிழ் புத்தாண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 13ஆம் தேதி பங்குனி 31ஆம் நாள் திங்கட்கிழமையான இன்றிரவு 8:23 மணிக்கு துலா லக்கினம் தனுசு ராசியில் பிறக்கின்றது. இதேவேளை வாகிய பஞ்சாங்கத்தின்படி இன்றிரவு 7 மணி 26 நிமிடத்திற்கு புது வருடம் ஆரம்பமாகின்றது. புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களில் வீடு வாசலை சுத்தம் செய்து அலங்கரித்து மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலை பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்களை வைத்த தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதே புத்தாண்டின் அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது. புத்தாண்டன்று அதிகாலையில் மூலிகை கலவையால் செய்த மருந்து நீரை தலையில் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து மூத்தோரிடம் ஆசி பெற்று கோயிலுக்கு சென்று வழிபடுவர். மாலை வேளையில் உறவினர் வீடுகளுக்கு செல்வதும் பலகாரங்களை பகிர்ந்துண்பதும் சுப வேளைகளில் பெரியோர்களிடமிருந்து கைவிஷேடம் பெறுவதும் பண்பாடாக அமைகின்றது. பிறந்துள்ள தமிழ் புத்தாண்டு இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியும் சுபேட்சமும் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டுமென ஜனாதிபதி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத விதமாக உலகம் எதிர்நோக்கியுள்ள வைரஸ் தாக்கம் காரணமாக பாரிய அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். எனவே சமூக இடைவெளியை பேண வேண்டியதன் அவசியத்தை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியிருப்பதால் இந்த முறை கூட்டாக பண்டிகை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இம்முறை புது வருடத்தை எளிமையாகவும் குடும்ப அங்கத்தினர்களுடன் இணைந்து மட்டும் கொண்டாடுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் அது மிகவும் எளிமையாக புதுவருட மகிழ்வை வரவேற்பதாக அமையும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுவருடத்தில் பணிகளை ஆரம்பிக்கும் சுப நேரத்தில் பேனை அல்லது பென்சில் போன்ற எழுது கருவிகளை எடுத்து எழுதுமாறு கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும சகல மாணவ மாணவிகளையும் கேட்டுக் கொண்டுள்ளார். புது வருடத்தில் பணிகளை ஆரம்பிக்கும் சுபநேரம் இன்றிரவு 10:43க்கு உதயமாவதுடன் அந்த நேரத்தில் நாட்டுக்கு பெறுமதியானதும் உங்களுக்கு பயன்மிக்கதுமான விடயங்களை எழுதுமாறு கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது.
சித்திரை புத்தாண்டில் சிறியளவேனும் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொலிஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். අපි මේ අවුරුද්ද සමරන්නේ වසංගතයක් එක්ක. මේ අවුරුද්දේ අපි ඉල්ලා සිටින්නේ චාරිත්‍ර වාරිත්‍රය ඉටු කරන්න. හැබැයි ඒක පවුලේ අයත් එක්ක සීමා කරගෙන ඒ අවුරුද්ද සමරන්න කියලා. ඒ වගේම ඔබ නවාතැනක ඉන්නවා නම් ඒ නවාතැනේ ඉන්න අයත් එක්ක විතරක් අවුරුද්ද සමරන්න. புது வருட தினத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசேட சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டு வருவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இன்று மாலை 6 மணி முதல் ஆரம்பமான வேலை திட்டத்தை நாளை மாலை 6 மணி வரை சுமார் 24 மணித்தியாலங்களுக்கு முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 11 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 214 உயர்வடைந்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றிலிருந்து 56 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 11 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதில் 7 பேர் நேற்று இரவு அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே தனிமைப்படுத்தல் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று மாலை 6 மணி வரையான நிலவரப்படி 214 பேர் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறுதியாக அடையாளம் காணப்பட்ட 4 புனானை தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வடைந்துள்ளன. 151 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 117 நபர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் உள்ள 24 வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 45 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 37 பேரும், புத்தள மாவட்டத்தில் 34 பேரும், கம்பகா மாவட்டத்தில் 24 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை MSC டரண்டோ என்ற சர்வதேச கப்பலில் பணியாற்றிய ஒருவருக்கு கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதால் குறித்த நபரை வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்காகவும் மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் இன்று இலங்கைக்குள் அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று அதிகாலை இலங்கை கடற்படையின் உதவியுடன் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இவர் 36 வயதுடைய பிலிப்பைன்ஸ் நாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட கடந்த 19ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 25,031 அதிகரித்துள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகளை பதிவிட்ட 7 பேர் கடந்த 2 தினங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவக்கூடிய அபாய வலயங்களாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் தற்போது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடரும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 14ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தளர்த்தப்படவிருந்த போதிலும் குறித்த ஊரடங்கு எதிர்வரும் 16ஆம் திகதி வியாழக்கிழமை காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அன்றைய தினம் பிற்பகல் 4 மணிக்கு இந்த மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய பணிகளுக்காக மாவட்டங்களுக்கிடையிலான போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 1512 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 354 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் தடுப்பில் உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட கடந்த 19ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,031 அதிகரித்துள்ளது. அத்துடன் 6,426 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 9ஆம் திகதி இரவு முதல் நேற்று இரவு வரை போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 22 நபர்களையும் 13 வாகனங்களும் பலாங்குடை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கொரோனா எனப்படும் கோவிட்-19 தொடர்பான போலி செய்திகளை சமூக ஊடகங்களில் பரப்பிய 7 பேரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 10ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரை முன்னெடுத்த விசாரணைகளிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களிலேயே குறித்த 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது.
கடந்த 10ஆம் தேதி வெலிகளம் மற்றும் கட்டுகஸ்தோட்ட பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் வெளிமட, கடவத்த மற்றும் ராகம பகுதிகளிலிருந்து 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நொச்சியாகம பகுதியிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சமூக வலைதளங்களில் போலியான செய்திகளை வெளியிட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்முனை பகுதியில் கடமைக்கு சென்ற சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தரை தாக்கி தலைமறைவாகிய 2 சந்தேக நபர்களை கல்முனை குற்றத்தடுப்பு போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் இன்று மதியம் கைது செய்துள்ளதாக கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுஜித் பிரியந்த தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்டம் கஹவத்த பிரதேசத்தில் புதுவருடத்தை முன்னிட்டு இறைச்சி வியாபாரம் செய்வதற்காக பசுவை சுட்டுக் கொன்ற ஒருவரை கஹவத்த போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று காலை கஹவத்த யட்டாகர பகுதியில் வைத்தே சந்தேக நபரை மற்றும் துப்பாக்கியை கஹவத்த போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் பெல்மடுள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை அக்போபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் திருகோணமலைக்கு கொண்டு சென்ற ஒரு தொகை உபயோகத்திற்கு உதவாத பொருட்களை இன்று அக்போபுர போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த லொரியில் பாவனைக்கு உதவாத உலருணவு பொருட்களான கோதுமை, பருப்பு, சோயா மீட் மற்றும் மாசி பொருட்களையும் கைப்பற்றியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மீன் விற்பனை செய்வதற்கான அனுமதி பத்திரத்தோடு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 4 வாத்துவ போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இவர்கள் மீன் விற்பனை செய்யும் லொரியில் கஞ்சா, ஹெரோயின் மற்றும் பீடி என்பனவற்றை விற்பனை செய்துள்ளனர். இவர்கள் போதைப்பொருள் மற்றும் மீன் விற்பனை செய்த லொரியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நேற்று முன்தினம் முதல் வீதியில் பயணிப்போர் முகக்கவசம் அணிந்து செல்வதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. ஆயினும் போலீஸ் அனுமதி பத்திரங்களை வைத்திருப்போர், மருந்தகங்களில் மருந்து வகைகளை வாங்க செல்வோர் உட்பட பலர் முகக்கவசமின்றி பயணிப்பதை அவதானிக்க முடிந்தது. இன்றைய தினம் 60 பேர் தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து வெளியேறியுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து வெளியேறியவர்களில் 15 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு திரும்பியவர்கள் என்பதோடு அவர்கள் கல்கத்த பூனானி தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே பண்டாரகம பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 20 பேர் இன்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதனை தவிர நீர்கொழும்பு வைத்தியசாலை சுகாதார ஊழியர்கள் 25 பேரும் இன்று தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து வெளியேறியுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை 1506 பேர் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24ஆம் தேதி முதல் இதுவரையான காலத்திற்குள் 5060 பேர் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பதிவு செய்யப்பட்டதாக ராணுவ ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. 3056 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்த முகாம்களிலிருந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனிடையே பண்டாரகம பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 20 பேர் இன்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இவர்களுக்கு PCR பரிசோதனை 2 முறை நடத்தப்பட்டுள்ளதோடு அவர்கள் மேலும் 14 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜாயல பிரதேசத்திலிருந்து மேலும் 32 நபர்களை ஒளிவில் தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அனுப்பி வைக்க கடற்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவரோடு தொடர்பில் இருந்த சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர்கள் தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் தாராபுரம் கிராமம் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து முழுமையாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எவ்வித தொற்றும் இல்லை என மருத்துவ அறிக்கை வந்துள்ள நிலையில் குறித்த கிராமத்தை இன்று முதல் முழுமையாக விடுவிப்பதற்கு உரிய அதிகாரிகளிடம் கோரியுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் CA மோகன்ராஜ் தெரிவித்தார். முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது நேற்றிலிருந்து அது பிரச்சனை இப்பொழுது இல்லை என்றெல்லாம் எங்களுடைய வைத்திய அதிகாரிகளின் சிபாரிசின்படி நான் PTFக்கு அதாவது போர்ஸுக்கு அதை விடுவிக்கிறதுக்கு இன்றிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அனுமதி கூறியிருக்கின்றேன். அந்த வகையில் தாராபுரம் பகுதி மக்களும் இனிமேல் லாக்டவுனிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். யாழ்ப்பாணத்தில் முதலாவதாக அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளியின் கிராமமான தாவடி கிராமம் இன்று காலை பாதுகாப்பு தரப்பினரின் முற்றுகையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த கிராமத்திலிருந்து வெளியேற மற்றும் உள்நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாவடி கிராமம் இன்று காலை முற்றாக விடுவிக்கப்பட்டுள்ளது. எங்களோட ஏரியா 23ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் லாக் அவுட் பண்ணியிருந்தது.
இன்றைக்கு காலையில் 6 மணிக்கு லொக் அவுட் எடுத்திருக்கு. ஆனாலும் கேர்வியூ வந்துட்டு முழுசாக எடுக்க விடலை யாழ்ப்பாணத்தில். ஆனால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இராணுவத்தின் ஒத்துழைப்பு மிகவும் நன்றாக செயற்பட்டனர். அவர்களின் ஒத்துழைப்பால் இன்று 15 நாட்கள் மக்களுக்கு சரியான உணவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு மருந்து வகைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதால் எவ்வளோ பாதிப்பில்லை, கணவர் பாதிப்பில்லை, அவைக்கும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இனி இருக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை தானே. எல்லாத்தையும் எத்தனை பேர் பயந்து எவ்வளோ நாள் பயந்து இருக்கணும். தற்போது கிடைத்த செய்தியொன்று. போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று மாலை 6 மணி முதல் 24 மணி நேர விசேட சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ரஞ்சன் ராமநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் இருந்து பணிபுரியும் காலமானது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஊழியர்கள் வீடுகளிலிருந்து வேலை செய்யும் காலம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2ஆம் தவணைக்காக அனைத்து பாடசாலைகளும் மே மாதம் 11ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. பாடசாலை நடைபெறாத காலப்பகுதியில் மாணவர்களுக்கு முடியுமான அளவு தொலைக்காட்சி வசதிகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது இரத்தத்தால் எழுதப்பட்ட காவியம். வலி சுமந்த அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் மற்றொரு தடைக்கல்லாக இந்த கோவிட்-19 அமைந்துள்ளதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. காடாக காட்சி தந்த மலைநாட்டை எழில் கொஞ்சம் அழகிய பூமியாக மாற்றி கடின உழைப்பால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு உயிர் கொடுத்து அதனை சிலுவை போல் சுமந்தனர் மலையக மக்கள். இன்றும் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றனர். இருந்தும் அந்த மக்களின் வாழ்வு இன்னும் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கின்றது. இன்றைய நவீன உலகில் எல்லாமே அசுர வேகத்தில் மாறி வருகின்றது. ஆனால் 19 தசாப்தங்களுக்கு மேலாக லயன் என்ற இருட்டறைக்குள் வாழும் இவர்களின் நிலை மாறவில்லை. ஆட்சிகள் மாறினாலும் அவல காட்சிகள் அவ்வாறே தொடர்கின்றன என்பதே கசப்பான உண்மையாகும். மனித உரிமைகள் மற்றும் தொழில் உரிமைகள் பற்றியெல்லாம் விண்ணதிர கோஷங்கள் எழுப்பப்படும் இந்நாட்டில்தான் அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டும் தொழிலுரிமைகளும் புறக்கணிக்கப்பட்டும் ஒரு தொழிலாளர் வர்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்று முதல் இன்று வரை சொற்ப அளவு சம்பள உயர்வை கூட போராடியே பெற வேண்டிய துரதிர்ஷ்ட நிலையும் தொடர்கின்றது. மலையகத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது, மலையக தேசம் மறுமலர்ச்சி அடைந்துவிட்டது என்றெல்லாம் அரசியல் அறிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் 80% பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை என்பது ஏதேனும் ஒரு விதத்தில் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கின்றது. இதற்கு நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள கெட்டப்புள்ளா கொலப்பத்தனை தோட்டமே சான்று. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தொடர் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரம் முற்றாக முடங்கியுள்ளது. நாட்சம்பளத்தை நம்பி வாழ்ந்த பலரும் உணவு தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். நெருக்கடியான சூழ்நிலையில் கூட தமக்கு கை கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்வரவில்லை என மக்கள் கண்ணீர் மல்க கருத்து தெரிவிக்கின்றனர். நிலைமை இப்படிதான் இருக்கு. இப்போ நாங்கள் சேட்டத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்கல எனக்கு ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க, வீடு வீடாக வருவாங்க. மற்றவங்க யாருமே இந்த பக்கம் வரல. வேறனுங்கிற கதையே இன்னும் அங்கே கொலப்பத்தனை ஸ்டேட்டுக்கு இல்லை. மற்றவங்க மூலியமா எந்த உதவியுமே எங்களுக்கு இல்லை. சமுர்த்தியா எதுவுமே, அதுவும் ஸ்டேட்டில் 2 பேர் வேலை செய்கிறோன்ட்டு இல்லை. 2 பேரும் வேலை செய்கிறோம், ஆனால் சம்பளம் இல்லை. சந்தா பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதுவும் பிடிச்சிருக்காங்க. இப்போ பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே எங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேன்னு, ஏன் பிடிச்சிருக்கு? அதாங்க எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். புது வருஷத்தை எப்படி இங்கே கொண்டாடுறது? புது வருஷம் நாங்கள் கொண்டாடுற நிலைமையில இல்லைங்க. இப்போ புது வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கொடுக்கல. எப்படி கொண்டாடுறது? நாங்கள்
நாங்களும் தோட்டத்தில் வேலை தான் செய்கிறோம். போன மாதம் எங்களுக்கு நான்லாம் வந்து வேலை இல்லை, அம்மா பார்த்துருந்தனால 6 நாள் வேலை தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து எங்களுக்கு சம்பளமும் இல்லை. தோட்டத்தில் கொஞ்சம் சாமான் கொண்டு கொடுத்தாங்க, அந்த சாமானத்துக்கு அந்த சம்பளத்தை அப்படியே வெட்டிக்கிட்டாங்க. சந்தா பிடிக்கிறதுக்கு மட்டும் எல்லா கட்சிக்காரங்களும் வந்துடுறாங்க, சந்தா மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள் வேலை செய்கிறோமா சம்பளம் வாங்குறோமா எதுவுமே எந்த கதையுமே அரசியலும் ஒன்றுமே கவனத்துக்கு எடுத்துக்க மாட்டேங்குது. யூனியன்லேருந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் இன்னுமே யார் சரி வந்தால் நாங்கள் இப்போ அடித்து தான் அனுப்புவோம். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புத்துணர்வுடன் புத்தாண்டில் காலடி எடுத்து வைக்க காத்திருந்த இத்தோட்ட மக்களுக்கு இன்று எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. இவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது இரத்தத்தால் எழுதப்பட்ட காவியம். பேரிடர்களின் பின்னர் மறுமலர்ச்சிகள் உண்டாகும் என்ற வரலாற்று பாடங்களைப் போலவே மலையகத்தில் வாழ்க்கை போராட்டத்தை நடத்தும் இந்த மக்களுக்கும் இந்த பேரிடரின் பின்னர் விடிவுகளை பெற்றுத்தருமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இது அதிலிருந்து மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கும் பதவிக்கும் வரும் பிரதிநிதிகள் நெருக்கடி காலத்தில் மக்களை கண்டுகொள்ளாமல் கடிந்து கொள்வதுண்டு. ஆனால் இங்கு மக்களுடன் பயணிக்கும் மக்கள் பிரதிநிதி ஒருவர் குறித்து பார்க்கலாம். கொங்கோ ஜனநாயக குடியரசில் 2வது எபோலா மரணம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. கொங்கோவில் எபோலா வைரஸ் 2018 ஆகஸ்ட் முதல் 2200க்கும் மேற்பட்டவர்களை கொன்றது. எபோலா காய்ச்சல், இரத்தப்போக்கு, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது மற்றும் உடல் திரவங்கள் மூலம் மனிதர்களிடையே பரவுகிறது. 2 புதிய தடுப்பூசிகள் இந்த வைரஸை கட்டுப்படுத்த உதவியுள்ள போதிலும் பொது அவநம்பிக்கை மற்றும் போராளிகளின் தாக்குதல்கள் சுகாதார பணியாளர்களை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சில பகுதிகளுக்கு செல்வதற்கு தடுத்துள்ளன. சீனாவில் புதிதாக வெளிநாட்டவர்களிடமிருந்து கொரோனா வைரஸ் பரவுவதாக சீன அரசாங்கம் எச்சரித்துள்ளதை தொடர்ந்து வெளிநாட்டவர்களுக்கு எதிரான உணர்வுகள் அங்கு அதிகரித்துள்ளன. இந்நிலையில் சீனாவில் வாழும் ஆப்பிரிக்க இனத்தவர்கள் தாங்கள் இனவெறி நடவடிக்கைகளை எதிர்கொள்வதாக கவலை வெளியிட்டுள்ளனர். பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கின்றது என சீனா தெரிவித்துள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்டுள்ள 108 பேரில் 98 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் என தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கொரோனா வைரஸ் குறித்து சீன அரசாங்கம் எச்சரித்துள்ளதை தொடர்ந்து வெளிநாட்டவர்களுக்கு எதிரான உணர்வுகள் அதிகரித்துள்ளன. சீனாவில் வாழும் ஆப்பிரிக்க இனத்தவர்கள் தாங்கள் இனவெறி நடவடிக்கைகளை எதிர்கொள்வதாக கவலை வெளியிட்டுள்ளனர்.
in line with international practice. Our passports, look at them. We collected our passports. We don't know where they are taking us to. We have been in quarantine for 14 days now. We don't know where they are taking us to. They cannot give us house. They cannot give us hotel. They cannot provide a place we can stay. They are not a criminal. They are not anything. Why are you harassing them? சீனாவின் குவாங்சூ நகரில் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் ஹோட்டல்களுக்குள் நுழைவதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது. பல ஆப்பிரிக்க இனத்தவர்கள் தாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை என தெரிவித்துள்ள போதிலும் தாங்கள் இந்நிலையை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். நாங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளோம், கண்மூடித்தனமான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டோம், எந்தவிதமான அறிகுறிகள் இல்லாத போதிலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். 15 மில்லியனுக்கும் அதிகமான தொழில்துறை மையத்தில் உள்ள ஆப்பிரிக்கர்கள் தாங்கள் சந்தேகத்தின் இலக்குகளாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். Everybody is outside. Look at the Chinese police. They won't allow us to rest. They chase us away from our house. We don't have anywhere to live. They are pursuing us. Why? இது குறித்து ஆப்பிரிக்க ஒன்றியம் தீவிர கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கு உடனடியாக சரியான நடவடிக்கைகளை எடுக்க பீஜிங்கை கேட்டுக் கொண்டுள்ளது. சீன அரசாங்கம் சீனாவில் உள்ள வெளிநாட்டினரின் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்துக்கு பெரும் முக்கியத்துவத்தை அளித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். லிட்டில் ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்படும் நகரத்தின் யுஎக்சியு மாவட்டத்தில் குறைந்தது 8 பேர் நோயை கண்டறிந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியதை அடுத்தே இந்த பிரச்சினை எழுந்துள்ளது. 5 நைஜீரிய பிரஜைகள் அவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலை மீறி உணவகங்களுக்கும் பிற பொது இடங்களுக்கும் சென்றதாக தகவல்கள் வெளிவந்த பின்னர் இவர்கள் மீதான பரவலான கோபத்தை தூண்டியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவில் சீனா பாரிய முதலீடுகளை செய்துள்ளதுடன் அங்குள்ள பெரும்பாலான நாடுகளுடன் நேர்மறையான உறவை பேணி வருகிறது. உலகின் மிகப்பெரிய போர்களுக்கு ஆயுதம் ஏந்திய உலக சக்திகள் இப்போது அடிப்படை பாதுகாப்பு கருவிகளுக்காக போராடுகின்றன. ஸ்பெயினுக்கும் இத்தாலிக்கும் அனுப்பப்பட வேண்டிய முகக்கவசங்களை பிரான்ஸ் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இந்த பரவலுக்கு எதிராக போராட அமெரிக்க சுகாதார அமைப்பு 3.5 பில்லியன் முகக்கவசங்கள் தேவை என்று மதிப்பிட்டுள்ளது. ஆனால் அதுவும் போதுமானதாக இல்லை. சீனாவில் உருவான ஆட்கொல்லி வைரஸான கொரோனா உலகம் முழுவதும் பரவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இதில் சாதாரண மக்கள் மட்டுமன்றி வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 52 நாடுகளில் 22,073 சுகாதார ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சுகாதார ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்தோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்தோ சமூகத்தில் இருந்தோ பரவி இருக்கலாம் என்று முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் சார்பில் ஏற்கனவே சுகாதார ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் உபயோகப்படுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. சுகாதார ஊழியர்களின் பணியிடங்களில் அவர்களின் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. துருக்கியில் 2 மணித்தியாலத்திற்குள் 48 மணி நேர ஊரடங்கு உத்தரவை அறிவித்ததனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பொருட்கொள்முதலில் அலைமோதியதால் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க கூடாது என்று தனது தவறை ஒப்புக்கொண்டு துருக்கியின் உள்துறை அமைச்சர் சுலைமான் சொயிலு ராஜினாமா செய்ததாக அறிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படுவதற்கு முன்னர் நிகழ்ந்த சம்பவங்கள் என்னுடைய சரியான நிர்வாகத்துக்கு பொருந்தாது என்று உள்துறை அமைச்சர் சுலைமான் சொயிலு தனது ட்விட்டரில் கூறியுள்ளார். அதில் அவர் ராஜினாமா செய்வதாக கூறினார். எவ்வாறாயினும் சொயிலு பதவி விலகுவது பொருத்தமானது அல்ல என்றும் அமைச்சர் தனது பதவியில் தொடருவார் என்றும் எர்டோகான் தெரிவித்துள்ளார். 16 மில்லியன் குடியிருப்பாளர்களை கொண்ட மிகப்பெரிய நகரம் மற்றும் வணிக மையமான இஸ்தான்புல் உட்பட துருக்கி முழுவதும் 31 மாகாணங்களில் ஊரடங்கு முடிவடைவதற்கு சற்று முன்னரே அமைச்சர் சொயிலுவின் இந்த அறிக்கை வெளியானது. துருக்கியில் கொரோனா வைரஸ் காரணமாக 1198க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். அவர்களில் பலர் இஸ்தான்புல்லை சேர்ந்தவர்களாவர். துருக்கி 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களை வீட்டிலே இருக்குமாறு கட்டளை விதித்துள்ளது. தலைநகர் அங்காரா அனைத்து விமானங்களையும் நிறுத்தியுள்ளது. உள்நாட்டு பயணங்களை தடை செய்தது. பாடசாலைகள், மதுபான சாலைகள் மற்றும் வெகுஜன பிரார்த்தனைகளை நிறுத்தியது. ஆனால் மக்கள் இன்னும் பொருளாதார நடவடிக்கைகளை தக்கவைக்க வேலை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வீழ்ச்சியடைந்துள்ள மசகு கண்ணி விலையை மீட்டெடுக்கும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றுள்ளன. வருவாய் இழப்பை குறைக்கும் வகையில் மசகு கண்ணி உற்பத்தியில் தினசரி சுமார் 97 லட்சம் பெரல்களை குறைக்க ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் இதர ஒபெக் நாடுகளும்
இணக்கம் வெளியிட்டுள்ளனர். வீடியோ அழைப்பின் வழியாக 3 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் G20 நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். எண்ணெய் உற்பத்தியை குறைக்க முன்வந்ததற்காக ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். உற்பத்தி மீதான கட்டுப்பாடு வருவதை அடுத்து மசகு எண்ணெய் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளும் மற்றும் அதன் நட்பு நாடுகளும் எண்ணெய் உற்பத்தியை 10% அளவுக்கு குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. கொரோனா வைரஸ் காரணமாக சர்வதேச அளவில் நுகர்வு குறைந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒபெக் இப்படியான முடிவுக்கு ஒப்புக்கொள்வது இதுவே முதல் முறையாகும். சவுதி அரேபியாவின் ஆதிக்கத்தில் உள்ள ஒபெக் தயாரிப்பாளர்களும் ரஷ்யா தலைமையிலான நட்பு நாடுகளும் வீடியோ அழைப்பின் மூலம் சமரச ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. இந்த சமரசத்தின்படி மே மாதத்திலிருந்து ஒரு நாளைக்கு 9.7 மில்லியன் பீப்பாய்கள் குறைக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோயால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து எண்ணெய் விலைகள் சரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈக்குவடோரில் கொரோனா வைரஸ் பரவலின் மைய பகுதியான குவாயாக்குவில் உள்ள வீடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 800 சடலங்களை போலீசார் அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அண்மையில் குடியிருப்பாளர்கள் வீதிகளில் கைவிடப்பட்ட உடல்களை காட்டும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவின. இதனால் அங்கு உதவ அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட போலீஸ் மற்றும் ராணுவ வீரர்கள் குழு சென்றது. கடந்த 3 வாரங்களாக செயல்பட்டு வரும் இந்த குழு இதுவரைக்கும் 771 உடல்களை வீடுகளிலிருந்தும் மேலும் 631 சடலங்களை வைத்தியசாலைகளில் இருந்தும் மீட்டுள்ளனர். அவர்களில் 600 பேர் இப்போது அதிகாரிகளால் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 29 அன்று முதல் நோய் உறுதி செய்யப்பட்டதிலிருந்து ஈக்குவடோர் கொரோனா வைரஸால் 7500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈக்குவடோர் அரசாங்கம் உடல்களை அடக்கம் செய்யும் பணியை மேற்கொண்டுள்ளது. சிம்பாப்வே நாடு தழுவிய பூட்டுதலை 2 வாரங்களுக்கு பிறகு சில கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முடிவு செய்துள்ளது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் நாடு ஏற்கனவே மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதோடு கொரோனா வைரஸ் பூட்டுதல் நடவடிக்கைகள் மக்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிம்பாப்வேயில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆகவும் பலியானவர்களின் தொகை 3ஆகவும் உள்ளது. கோவிட்-19 வைரஸ் அமெரிக்காவில் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவில் நேற்றைய நாளில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி 1528 பேர் பலியாகியுள்ளதோடு